குட் மார்னிங். நீங்கள் நன்றாயிருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே ரோமன் நாட்டின் இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரி இருந்தார். அவர் 100 பேருக்கு அதிபதியாக இருந்தார். அவரை பார்த்து இயேசுவுக்கு ஆச்சரியம் அளித்தது. அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் கிறிஸ்துவை பின்பற்றாதவன், அவன் யோவான் சாணனை பின்பற்றாதவன். ஆனால் யோவான் சீசர்களை விட, இயேசுவின் சீசர்களை விட மேலான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாரை விட மேலான விசுவாசி உங்களிடம் இருக்கிறத கண்டுபிடிச்சு பயன்படுத்துங்க. மேலான உரிய விசுவாசம் இருப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு வேத அறிஞனாக இருக்க வேண்டியது இல்லை, அந்த 100க்கு அதிபதியும் இல்லை. நீங்களும் நானும் அப்போஸ்தலனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூத்த போதகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 100க்கு அதிபதியும் அப்படி இல்லை. ஆண்டவரே, நான் எல்லாரை விட மேலான விசுவாசத்தோடு உம்மிடத்தில் நான் நெருங்கி வரப்போகிறேன் என்று நெருங்கி செல்லுங்க. அத்தனை நோய்களும் பிசாசுகளும் தீய சக்திகளும் உங்களை விட்டு விலகி ஓடும். ஒருவர் எவ்வளவு நேரம் நீண்ட நேரம் ஜெபிக்கிறார்கள் என்பதை சார்ந்ததல்ல தேவன் செய்வது. தேவன் முழுமையாய் கிரியை செய்யும் அளவிற்கு விசுவாச ஆவி கொண்டவராக இருக்கும் பொழுது உங்களில் உள்ள விசுவாசம் செயல்பட இடம் கொடுக்கிறது. அது தேவனை மட்டுப்படுத்துவதில்லை. உங்களுக்குரிய விசுவாசத்தினாலே தேவனை ஆச்சரியப்படுத்துவர்களாக வாழுங்கள். நான் சந்தேக எண்ணங்களால் குறைவுபட்ட விசுவாசத்தால் தேவனை மட்டுப்படுத்த மாட்டேன், கனபீனப்படுத்த மாட்டேன் என்று வாழுங்கள். தயங்காமல் விசுவாசிக்கிறவர்களாக இருங்கள். தயங்காமல் தேவனிடத்தில் தைரியமாய் வாருங்கள். நீங்கள் வாழ்வீர்கள். எந்த நிலையில் இருந்தாலும் மேல்படிக்கு செல்வீர்கள். புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய விசுவாசம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து இந்த நாளில் கொடுக்கும். நாளை சந்திப்போம். God bless you.